ஸ்டாலின் மகன் என்பதை தவிர உதயநிதிக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? ஓடாக தேய்ந்தாரா? எடப்பாடி ஆவேசம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. என் பஸ்ஸை சுந்தரா டிராவல்ஸ் என்றார் ஸ்டாலின். உங்களைப் போல ஹெலிகாப்டரிலா போக முடியும்? ஏழை நடுத்தரை மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இந்த பஸ்ஸில் தான் வர முடியும். விமானத்தில் வந்து பார்க்க முடியுமா? கிண்டல் கேலி பேசுகிறார். ஸ்டாலினாவது கொஞ்ச நஞ்சமாவது கஷ்டப்பட்டார். மகன் உதயநிதி கஷ்டப்பட்டாரா? போராட்டம் பண்ணினாரா? சிறை சென்றாரா? கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன் என்பது தவிர்த்து உதயநிதிக்கு என்ன அடையாளம் இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இன்று கிணத்துக்கடவு தொகுதியில் பேசிய அவர், அதிமுக மக்கள் கட்சி, திமுக கருணாநிதி குடும்பத்தின் கட்சி. அதிமுகவில் உழைப்பவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் உயர் பொறுப்பிற்கு வர முடியும். திமுகவில் அப்படி வர முடியுமா? கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதிக்கு அடுத்து இப்போது இன்ப நிதியாம். 2026 தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் முதல்வர் ஆகலாம். அதிமுகவில் சாதாரண நபர் கூட முதல்வர் ஆகலாம். திமுகவில் இப்படி ஸ்டாலின் சொல்ல முடியுமா? அதிமுக பலம் வாய்ந்த கட்சி. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் திமுக கூட்டணிக்கு பயம் வந்துவிட்டது. அதிமுக கூட்டணி வென்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அம்மா மறைந்த போது பிரச்சனை வெடித்தது. எம்எல்ஏக்கள் வாய்ப்பு கொடுத்து முதல்வர் ஆக்கினார்கள். அப்போது ஸ்டாலின் ஒரு வாரம் முதல்வராக இருக்க முடியாது, ஒரு மாதம் முதல்வராக இருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் 4 ஆண்டுகள் 2 மாதம் ஆட்சியில் இருந்தேன். அது பொற்கால ஆட்சியாக இருந்தது. திமுகவின் 52 மாத ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல்தான். திமுக ஊழலின் ஊற்றுக்கண். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு திமுக அரசு. ஆனால் அதிமுக மக்களுக்காக எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. அம்மா அவர்களும் அற்புதமான ஆட்சி கொடுத்தார். 31 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் மதம், ஜாதி என்று யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை பற்றியே பேசுகிறார்கள். ஏன் திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லையா? எங்களை பொறுத்தவரை மக்கள்தான் நீதிபதி. 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த மக்கள் தயாராகிவிட்டனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.